மக்களே அப்படியே கிருட்டு ட்ராவல் பண்ணி அடிச்சு நோக்கிட்டு போயிட்டு இருக்கிறோமுங்க. முன்னாடி வாருங்க, போகுது வாருங்க. அது போய் அந்த மகார் பேர் என்ன? சஃபாரியா? சஃபாரி அட்வென்ச்சரா? ஓகே மக்களே, கார் செட் ஆகிடுச்சுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ரோடு சூப்பராக இருக்குதுங்க. ஏதோ வந்து உள்ள ஹைவேலேருந்து வில்லேஜ் ரோடு எடுத்தாச்சு. செமையாக இருக்குது, ரோடு செமையாக இருக்குப்பா, அருமையாக இருக்குது. இதை பாருங்க, அங்கே முன்னாடி தெரிஞ்சு பாருங்க ஒரு மலை. அந்த மலை தான் அவிஸ் சொல்கிறா, அப்படி மேபி அந்த மலை இருக்கலாம் அப்படிங்கிற. அப்படியே அவிஸ் அதானா? பார்த்தா கொண்டரங்கி மலை மாதிரியே இருக்குதுங்க, லுக் லைக். சரிங்க மக்களே, வாங்க போலாம். ಮಿರ್ಚಿ ಜಲವಾಣಿ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿರೋದು ನಾನು ನಿಮ್ಮ ಮಿರ್ಚಿ ಆರ್ಜೆ ಮಾಯಿ. ಇಂದಿನ ಮಕ್ಕಳು ನಾಳೆಯ ಪ್ರಜೆಗಳು. ಹೌದು ರೀ, ಮಳೆ ನೀರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನೀರಿನ ಕನ್ಸರ್ವೇಷನ್ ಮಾಡುವಂಥದ್ದು ಎಷ್ಟು. இதை வந்தாச்சுங்க, இதுதாங்க மலை. பார்த்தா ஃபோர்ட் மாதிரி தான் இருக்குது. எஸ், இதே தான். வந்தாச்சு ஜாலியா போங்க, போகலாம். பக்கத்திலே கன்னடத்தில் எழுதியிருக்காங்க மக்களே, ஒன்றும் புரியவில்லை. உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இது டிக்கெட்டு. ரைட் மக்களே, மக்களோ அடிவாரம் வந்து விட்டோம். சூப்பர். இது என்ன மக்களே, இது டிராக்டர் உள்ளேயே போகுது, குரோபத்துக்குள்ளேயே. நம்மளும் போகலாமே என்ன? ஓகே, கண்ணாடி எடுத்து பண்ணிடுமா? ரைட். ஓகேவா? ஏய் பாருடா. பயமா இருக்கு, எங்க ஸ்கிராட்ச் கீழே விழுந்துருச்சுன்னு ஐயே, உங்க மாமா அவ்வளோதான். ஓகே சூப்பர், போலாமா? அதான் நம்ம 800 மாதிரி இருக்கணும். ஏன் தீபே ஓகேங்க மக்களே, ஃபைனலாக ஜம்முன்னு கொண்டாந்து 2 காரையும் முன்னுக்கு பின்னாடி முரணா நிறுத்திவிட்டு இவரும் கிளம்பிச்சு. இங்கே வெளில வந்து சமையலை செஞ்சு சாப்பிட்றாங்க பாருங்க மக்களே. நல்லா படுதா விரிச்சு போட்டு ஜம்முன்னு அங்கே பாருங்க, அங்கேயும் பாருங்க சமையல். சூப்பர். சரிங்க மக்களே, அவ்வளோதான். பாருங்க, நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படி இங்கே உள்ளே வந்து பார்க்கிங் போட்டால் அந்த வெளியே அங்கே வரைக்கும் போகலாமாண்ணா? சரிங்க மக்களே, அப்படியே நடந்து இங்கே வந்தோம்னு இங்கே பாருங்க, நுழைவாயில், பழைய நுழைவாயில். அப்பா தேவஸ்தானம். வாங்க அப்படி போகலாம். முன்னாடி எல்லாம் காய்ஸ்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். டேங்கப்பா, எவ்வளோ பெரிய கல் தூணு பாருங்களேன் மக்கள். இங்கே பாருங்களேன், எல்லாம் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது, பெருசாக ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இங்கே எங்கள் ஊர் மாதிரி தான் இருக்குது பார்த்தா. மக்களே அப்படியே பாருங்கள், ஃபைனலாக அடிவாரம் வந்துட்டோம். கோபுரத்துக்கு வந்து இது பண்ணி இது போட்டாங்க, குரங்கு ஏறக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்களா தெரியுது. பெயிண்ட் அடித்து சுற்றி வலை போட்டாங்க பாருங்கள். எஸ் காய்ஸ் ஆர் சிட்டிங். கிளம்பலாங்க மக்களே. மொத்தம் எத்தனை படி என்னங்கிறது தெரியல மக்களே. இல்லை, சிவபெருமான் இப்படி தாங்க இருக்கிறாரு, நம்ம ஊர் மாதிரி இருக்கிறாருமா. ஏன்னா எல்லாமே வந்து மூஞ்சி, கண், மீசை அதெல்லாமே வச்சுருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்காரு போல் சிவபெருமான். ரைட்டு, அப்படியே இங்கே பாருங்கள், காளி இருக்கும் மாட்டிருக்கு. ஓகேங்களா, சிறப்புங்க மக்களே. சிவகங்கா. ஓகேவா, அம்மா தாயே ஆண்டவா இறைவா, அம்மாவும் ஏற ஆரம்பிச்சாங்க. எஸ், எத்தனை படிக்கிட்டது? வாங்க நம்ம ரெண்டே ஒன்றா போகலாம். வாங்க அப்படி எல்லாம் போட்டு நம்ம ரெண்டே ஒன்றா போகலாம். சரி மக்களே, வாங்க அப்படியே நடந்து போகலாம். அது திங்கிறான் பாருங்க, ஆஞ்சநேயரில் குறைக்கும் எப்படி திங்கிது பாருங்க. சரிங்க மக்களே, போகலாமாங்க. இங்கே பாரு, இவெல்லாம் முரட்டாளாக இருக்கிறான். அவங்க கொளுத்து கிடக்குறான். இங்கே பாருங்க மக்களே, ஃபுல்லாக வந்து அட்டை போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக. விநாயகர் பெருமானை பாருங்க, வாவ் சிறப்பு. பிள்ளையாரப்பா பரவாயில்லையே. ஏற இடத்துல முன்னாடி அன்னதானம் பாருங்க, 12 to 3 மணி வரைக்கும் அன்னதானம்.
சரிதா, நம்ம வேறு சாப்பிட்டு வந்துட்டோம் மக்களே. ஸோ வேணாம், 12 to 3 அன்னதானம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, 12 ಗಂಟೆ to 3 ಗಂಟೆ அன்னதானமா? 12 ಗಂಟೆ to 3 ಗಂಟೆ தெரியலையா? தமிழ் தெரியுமா? 12 to 3 அன்னதானங்களா? 12 மணிக்கு 3 வரைக்கும். நீங்கள் எந்த ஊர்? ஆந்திராவா? கர்நாடகா தானா? சரி சரிங்க மக்களே, வாங்க போகலாம். வேறு நம்பர் கிட்ட வந்துட்டு இருக்காருண்ணா. ப்ரோ டோட்டல் கித்தனா ஸ்டெப்ஸ் ப்ரோ? பவுத் ஜாதா, பெரிய அளவு படிக்கட்டுங்கிறாரு. சரி வாங்க கேட்டுக்கலாம் வாங்க. பாருங்க வாய்ஸ் பிளாக் மேக் பண்ணுறேன் பாருங்க. ஹே ஹே மகளே, அவங்களாம் அதில் போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து நந்தியம் பெருமான் இருக்காரு. அவர் பக்கம் போனால் எப்படிங்க? இங்கே பாருங்க, வா, ஒரே பாறையில் நந்திங்க. சாமி பொன்னாட்டம் இருக்குதுல்ல. சூப்பர் சூப்பர், நந்திய தேவரே, அருமையப்பா, முரட்டுத்தனமாக இருக்கிறார் ஐயா. இங்கே பாருங்களேன், ஆஹா செம்மல்ல. சரிங்க மக்களே, ஆக்சுவலாக இந்த வழி வந்து எங்கேயும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குடைவரை கோயில் பாருங்க, பாறைக்குள்ள கோவில். பட் இப்போ அதில் எதுவும் இல்லை. ரைட் ரைட் பாருங்க மக்களே, இந்த பக்கம் ஒரு கோபுரம் ஒன்று சிறப்பு. வாங்க அப்படியே கட்டு நேரம் அன்றைக்கி சண்டையும் கட்டி மக்கள் கூட்டம் பரவாயில்ல, நிறையாவே இருக்கிறாங்க மக்களே. ஐயர் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்காரப்பா. சார் டோட்டலி ஹவு மெனி ஸ்டெப்ஸ் சார்? 270 ದೇವಸ್ಥಾನ. ಓಕೆ, ಅಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ ஓகே சார் டோட்டலி 270 ஸ்டெப்ஸ் மக்களே. ஓகே மக்களே, அப்படியே ஏறி வந்தோம்னு வைங்க, இது ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் ஒன்று போகுது. ஆக்சுவலாக அங்கே ஒன்று போகுது. அப்படியே போகும்போதே வாங்க மக்களே, கற்றுக்கிட்டு பார்த்துட்டு போயிடலாம். அதான் நல்லா இருக்கும். சிவா வா, அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இங்கே பாருங்க மக்களே, வியூ பாயிண்ட்டு கோபுரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிதா, இந்த பக்கம் என்ன போகுதுன்னு தெரியலையே. ஓகேங்க மக்களே, இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? ஆக்சுவலாக அங்கே போனோம் அப்படி ஏறணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்துக்கு போகிறது சைடில் போகுது பார்த்தீங்களா. இந்த வழி வந்து அந்த இது அந்த வாட்ரு சொன்னாங்க, அந்த வாட்ரு போகிற வழியாக தெரியுது. நம்ம போகும்போதே கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் போகிறோம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் தனியாக லோன்லியாக கோயிலுக்கு போனது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஃபீலிங் நல்லாயிருக்கும். மக்களே டிக்கெட்டை எடுத்தாச்சு, என்ன கொஞ்சம் தனியாக வந்துட்டோம். இட்ஸ் ஃபைன் மக்களே. அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வாங்க. இங்கே வந்து ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கார், இறைவா. ஓகே, கர்நாடகா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மக்களே, யோகிகள். ரைட் சூப்பர்மா, வாவ் சூப்பருங்க. வீரபத்திரர் மாதிரி ஜம்முன்னு. அங்கே பாருங்க, அங்கே பார்த்தோம்ல அதே சாமிங்க. நம்ம எங்கே பார்த்தோன்னா வீரபத்திரர் தான், இவர் வீரபத்திரரே தான். நம்ம அந்த நந்தி ஹில்ஸில் பார்த்தோம்ல மக்களே, சேம் நந்தி ஹில்ஸில் பார்த்தோம் அதே சாமிங்க. ஏன்னா நம்பவே முடியல, அவரே தான் இவர். அதே மாதிரி தான் இருக்குது, அதே தான் வீரபத்திரரே தான். ஓகேங்க மக்களே, அங்கே இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமியை வந்து கும்பிட்டாச்சு. இதே சாமி தான் மக்களே நந்தி ஹில்ஸில் நம்ம போய் பார்த்தோம். நமக்கு மட்டும் தனியாக வாய்ப்பு கிடச்சிது. அங்கேயே தனியாக தான் போனேன் மக்களே. நம்ம ஊர் தீபன் வந்தால் தனியாக தான் போனேன், இங்கேயும் தனியாக தான் வந்திருக்கேன். என்ன ரீசன் தெரியல. இங்கே வேறு ஒரு சுனை ஒன்று பாருங்கள் மக்களே, தெரியுதா? ஸ்லோ ஓகே பார்த்து போங்கன்றாரு. சிறப்பு மக்களே. ஆஹா பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ಕಾಪಾಡ್ತಂದೆ ಗಂಗಾದೇವಿ ಹುಷಾರು. Here only stay. Okay. I will come and go. Yeah. ಗಂಗಾದೇವಿ மக்களே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காதேவி, அந்த சிவனுடைய தலையில் இருக்கிற கங்கை, அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சூப்பர், தேங்க்ஸ். ஓகே பிரதர், ஓகே இட்ஸ் ஃபைன் மக்களே, சூப்பர்.
சூப்பர் மக்களே. இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து காளி இருக்கார்ல, வீரபத்திரர் யாருன்னா காளியினுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்க மறந்துட்டேன். நான் கீழே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கே பாருங்க, அங்கே ஒரு மலை செம்மையாக இருக்குது உண்மையாலுமே. சீரியஸாக எல்லாமே மேலே போயிட்டு தான் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இங்கே வந்துட்டு டீட்டை தெளிச்சுட்டு மேலே போகிறோம். ஓகே மக்களே, அங்கே போயிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம கீழே வந்து மேலே வந்த வழி. கைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானத்தை நோக்கி நமது பயணமானது துவங்குகிறது. விநாயகர் இறைவா. ஓகே மக்களே, வாங்க போகலாம். கிருட்டு 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 கிருட்டு. இந்த மொத்தம் வந்து 270 படிக்கிட்டாமா மக்களே, 270 அப்படியே சொன்னேன்ல. வாங்க போவோம். ஓகேங்க மக்களே, அப்படியே வந்தோம்னு வைங்க, சரிதா இந்த தேவஸ்தானம். இறைவா. ஆக்சுவலாக 4:30 தான் ஓப்பன் ஆமா, க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வழி போகுது பாருங்கள், இதில் போல வாங்க. கீழேருந்து ஏறி வந்தோம்னா இங்கே தேவஸ்தானம். இது வந்து க்ளோஸ் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது, மண்டபம். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் மக்களே அந்த உள்ளே தான் சாமி இருப்பார் போல், தெரியுதா? பாறைக்குள்ளே தான் குடைவரை கோயில் மாதிரி தான் இருப்பார் போல். நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே பயணம் பண்ணுவோம். இதெல்லாம் மண்டபம், கல் மண்டபம் பாருங்கள், பழைய மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குது மக்களே. சிறப்பு சிறப்பு, ஃபைன். இங்கே நம்ம ஆளுக்கு சத்தம் இங்கே கேட்குதே. பாருங்க, அந்த சுற்றிலும் பூசியிருப்பாங்களா. ஏய் மக்கள் இங்கே பாருங்க, இது வந்து திருச்செங்கோடு அத்தனாயீஸ்வரர் மலை இருக்குல்ல, அந்த மலை எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரிங்க. அங்கே இன்னுமே நுணுக்கமாக இருக்கும், புலிக்குட்டி வரலாறு மாதிரி இருக்கும், தெரியுதா? இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு கட்டடக்கலை மாதிரியே இருக்குதுங்க எல்லாமே. மேபி இருக்கலாமோ, சேர சோழர் யாராவது வந்து தங்களுடைய வேலையை பார்த்துருப்பாங்க. சிறப்பு இல்லை. இது வந்து அவுட்ரு வெளியே வரதுன்னு நினைக்கிறேன், வெளியே வர வழி, தேவஸ்தான வழி, தெரியுதா? ஃபைன். இங்கே வந்து எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. நாகருங்க ஏங்க, சேம் லைக் திருச்செங்கோடு மக்களே. திருச்செங்கோட்டில் எப்படி அங்கே நாகருக்கு தனி ஒரு இது இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இங்கே வருங்க. அங்கே வந்து சர்பகிரின்னு சொல்லுவாங்க திருச்செங்கோடை, அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபுல்லாக நாகந்தான் இருக்குது, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ரைட், அப்படியே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அதுதான். இதுதான் ஒரு இறைவா, பழைய கோவிலுங்க. எங்க போயிட்டு இருக்குதுங்க, தெரியுதா? எந்த காலத்தில் இருந்தால் அந்த காலத்து கட்டடக்கலை செங்கல் பாருங்க எப்படி இருக்குன்னு. யா ஃபைன். மேலே வந்து விட்டோம் மக்களே. ஆனால் அந்த தேவஸ்தானத்தை விடலை, 4 ஹெக்டர் விடும் அப்படின்றாரு. ஏங்க அங்கே பாருங்க, கர்நாடகாவுடைய இதே அதுதான். ஆக்சுவலாக அங்கே பூட்டி இருந்துச்சுல்ல, அந்த வழி தான் இந்த வழி. வாங்க போகலாம், மேலே வந்தாச்சு கிட்டத்தட்ட மாடி. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இந்த இது இருக்குல்ல சுற்றிலும் மதில் சேவர் மாதிரி, இதுக்குள்ளே பாருங்கள் ஆள் போகிற மாதிரி, ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது பாருங்க அப்படி எப்படி போகுது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பரவாயில்ல மக்களே, இப்போ தான் கொஞ்சம் டீப் சைடெலாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊரை தாண்டி நம்ம ஊர் மாதிரியே தான் மக்களே கடை. இதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அகைன் இங்கே ஒரு மண்டபம், அகைன் அப்படியே மேலே போகுது. சரி வாங்க தொடர்ந்து முன்னேறுவோம். அப்படியே வாங்க நடப்போம். கிட்ஸ்லாம் பாருங்கள் செம்ம பண்ணேன். இதை எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பாருங்கள், பாறையிலே படிக்கட்டு போகுது பாருங்கள், பாறை படிக்கட்டுகள். பாருங்க வியூ, சரியான வியூங்க மக்களே. அந்த இதில் தான் நம்ம என்ட்ராகி வந்தோம், நம்ம காடி வந்துச்சுல்ல, அதெல்லாம் மக்களே என்ட்ரன்ஸ் ஆகி ஒரு சுற்றிலும் பாருங்கள் எப்படி காய்ச்சி வலிக்குதுன்னு. மொட்டை காடு தான் மக்களே. பெருசாக விவசாயம்லாம் இல்லை, இப்படி தான் இருக்குது. ஆனால் நல்லா சில்லாக இருக்குது, கிளைமேட் நல்லா சூப்பராக சில்லாக இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கர்நாடகாவில் எல்லா கோயிலையுமே ஃபேமஸ் கோயிலெல்லாம், ஃபேமஸ்ன்றில் மேக்ஸிமம் ஆஃப் த சிவன் கோவிலில் வெளியே நந்தி வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே
ஃபைனலி ரீச்டு நந்தி மண்டபா. சரிதா? ஓகே ஃபைன். ஜம்முன்னு அப்படி நந்தியை பாட்டு அப்படி ஒரு வியூ பாருங்கள் மக்களே. பா செமையாக இருக்குல்ல? கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் மொட்டைக்காடாக தான் கிடக்குது. அவள் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பில்டிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க தொடர்ந்து முன்னேறுவோம். அப்பா யா யா யா. இங்கே பாருங்க செயலெல்லாம் புல்லை பாருங்கள். சிவமாரி செய்யுமே அந்த புல்ல அது. இங்கே ஒரு சுனை மாதிரி இருந்திருக்கும் போல். எல்லாம் பிளாஸ்டிக்காக போட்டு எரிச்சு வச்சுருக்காங்க. தெரியுதா? ஆனால் பசங்களோட பிள்ளை ஏகப்பட்ட உள்ள மக்களே மலையில் நிறைய கேர்ள்ஸ் ஆடுறாங்க. சரிதா? ஓகே எஸ் வந்தாச்சு. எகைன் ஒரு வழுக்கு பாறை பிடிக்கிட்டு இன்னும் வரல. சாரி வந்தாச்சுன்றேன். இன்னும் வரல. மடி ஃபோனை பார்த்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஃபுல்லாக கடைங்க அங்கங்கே. கரும்பால் கடை கொண்டு மேலே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அண்ணா இந்த வேலை எங்கே போகுது? சரி இது இல்லை போல். அப்பா கரும்பால் மிஷின் மேலே இருக்குதுங்க. இவங்களாம் பெரிய ஆள் தப்பா. ஆனால் இங்கே பாருங்க மக்களே, இன்னும் பழமையான கலாச்சாரத்தோட இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு மலை பாருங்க, பள்ளி மலையாட்டு இருக்குது பாருங்க. தெரியுதா? இவங்களும் முருகனுடைய பிள்ளைகள் தான் மக்கள். இங்கே நிறையா சுப்பிரமணிய சாமி டெம்பிள் இருக்குது, முருகன் டெம்பிள். சரி ஓகே. அங்கங்கே கடைகள் எவ்வளோ தூரம் தெரியலையே. பிள்ளைங்க பாருங்க, மோர் பாருங்க பானையில் வச்சுருக்காரு அண்ணன். 10 rupees டம்ளரு. 220. யாண்ணா. ஓகே சேர்ஸ். மசாலாவும் போட்டு வச்சுருப்பார் போல். நல்லா தான் இருக்குது. உள்ள கொஞ்சம் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே மக்களே, அப்படியே குடிச்சிட்டு எனக்கு தெரியும் வேறு இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. அந்த ஹைட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பாருங்க மக்களே, கரும்பாலெல்லாம் கூட மேலே இருக்குது. எவ்வளோ பேர் பாருங்கள் யங்ஸ்டர்ஸு. நந்திமலை போனோம்ல, அங்கே எப்படி வந்தாங்க அதே மாதிரி தான் எல்லாம். சண்டே அப்படிங்கிறக்காட்டி மேபி பெங்களூர்லேருந்து கூட வந்திருப்பாங்க. ஓகே ஃபைன், வாங்க தொடர்ந்து போவோம். அந்த ஒருத்தர் தான் போகணும்னு நினைக்கிறேன் மக்களே. திருச்செங்கோடு மாதிரியே தானே தெரியுது. நம்பவே முடியல, ஃபுல்லாக கடை தாங்க. சரிதா? இதே மாதிரி இந்த ஃப்ரைடே ஃபுல்லாக புல்லு தான். அதே மாதிரி போயிட்டு வந்துட்டே தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிளாஸ்டிக்கை போட்டு நம்ம ஊரில் பரவாயில்ல, இங்கெல்லாம் எரிச்சு விட்டுறாங்க. எல்லாம் காஞ்சி கிடக்கு. மழை இல்லையாட்டு தெரியுது இங்கே, காஞ்சி ஓஞ்சி கிடக்கு மக்களே. அப்படியே தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறேன். தெரியுதா? இடையில பாருங்க இந்த மாதிரி ஒரு இடம். மழை பெஞ்சதுலாம் தண்ணி பெருக்கெடுத்து விடுதல, அதுதான் அந்த இடையில சென்டரில் ஒரு கணவாய் மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம காய்ஸ் காணும் மக்களே, போயிட்டாங்க போல். ஆனால் கட்டைக்கு பஞ்சம் இல்லை. பாருங்களே பாருங்க மக்களே, இடையில இந்த மாதிரி தான் படிக்கிட்டு. சரிதா? அப்பா யா பிடிச்சிட்டேன். ஹாய், பிடித்து விட்டேன். நான் மார்க்கலை பிடித்து விட்டேன் மக்களே. அஜிக்கு கோல் கொடுக்குறதா? அப்பா Look, that monkey, she's a monkey.
ஏ அது எப்படி இருக்கு? ரொம்ப ஓல்டு ஏ அது பிளாஸ்டிக் தின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இதாக ஒரு மாதிரி இதாகி நோய்வாய்ப்பட்டிருக்கு. வயசாயிடுச்சு அதுக்கு. யாரும் மக்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல். ரொம்ப சாப்பிட்டு குடி குடி குடி. என்ன ஒரு அறிவு. உலகில் எடுத்துங்கிற மாதிரி காலை மாட்டி. சூப்பர் சூப்பர். பாருங்க மக்களே, அம்மா பாருங்க எப்படி ஏறுறாங்கன்னு. தடி வச்சுக்கிட்டு கட்டுன்னு. கமான் கமான் கமான். வந்தாச்சு. வாங்க 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 மக்களே. எப்பா கடைக்கு பஞ்சம் இல்லையப்பா. நீங்கள் மேலே போகிற வரைக்குமே தலை வரைக்குமே கிடையாது. கமிஷாப்பா மக்களே, அடுத்து பாருங்க மக்களே, புண்ணிய தீர்த்தா அப்படின்னு இருக்குல்ல. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்க ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி இருக்கா. இங்கே போய் அண்ணா அங்கே போய் என்ன பண்ணணும் அண்ணா? அங்கே போய் என்ன பண்ணணும்? அது உள்ள தண்ணி ஏற்படும். இது முருகனாண்ணா? சிவனா? ஓகே ஓகே. சிவபெருமான் மக்களே. இது என்ன புண்ணியம் செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகே, புண்ணியம் செஞ்சவங்களுக்கு உள்ளே வந்து தண்ணி வருமாம்மா, பாவம் செஞ்சவங்களுக்கு வராதாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்க அப்பா எப்படி போகுது பாருங்க. சூப்பருங்க. ஓகே மக்களே, இதில் தண்ணியா? அப்படியா? ஓகே. ஓ தண்ணி வருது. ஓ தண்ணி வந்ததுன்னா புண்ணியம் செஞ்சாங்களா மக்களே? இது என்ன பண்ணணும்? தண்ணி. ஓகே, தண்ணி எடுக்கணுமா? சட்டையில் அழுக்காக இருக்குது. சட்டை கழிச்சு வந்துடுறேன். ஓகேண்ணா இருண்ணா எடுண்ணா. இல்லை ஒயிட் ஷர்ட் அழுக்காக. ஏன் நாங்கள் அண்ணா புண்ணியம் செஞ்சுட்டாரு. நானும் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன். அது யூடியூப் சேனல். ஓகே, இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அக்கா நீங்க எடுங்க பாப்பா. அவிஷ் நீ எடு. உள்ள கை வைக்கணும் நீ. அது ஹைட்டு தான்ப்பா மேட்ரு. ஹைட்டு தான் மேட்ரு. நான் நம்ம வரைக்கும் வாட்டர் கேன் வச்சு பார்ப்போம் பாருங்க. ஏன்னா அவனுக்கு கை நீளம். வந்துட்டான் பாருங்க. தீபா நிறைய புண்ணியம் செஞ்சுட்டான்டா. அது ஈஸி தான். அம்மா பாருங்க. ஹைலைட்ஸ். அம்மா கிடைக்கும். எங்களுக்குலாம் ஈஸியாக கிடச்சிது. கிடச்சிருச்சு. அப்படி இல்லை, அவங்க கொஞ்சம் கை கொஞ்சம் கம்மி நீளம். ட்ரை பண்ணணும் அவ்வளோதான். அண்ணா இது ஒரே இடத்துல தானே இருக்கு மக்களே. ஆனால் இங்கே மக்களோட நம்பிக்கை என்னென்னா, பாவம் செஞ்சவங்க அப்படின்ட்டு இல்லை, புண்ணியம் செஞ்சவங்களே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எங்கே யாருமே பாவமே செய்யலையே. பாவம் நானும் எத்தனை பாவத்தை செஞ்சுருக்கேன். நம்மளுக்கெல்லாம் கிடைக்குது. அப்படிலாம் கிடையாது. ஓகே மக்கள்ஸ், நம்ம காய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே அண்ணால ஓகே, இங்கேருந்து பாதியில் கீழே போகிறாங்க, பாதியில் கீழே வராங்க, பாதியில் கீழே வராங்க. சரிங்க மக்களே, நானும் தீபன் அவை சரியா இல்லையா? சரி ஓகே, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஓடி டக்குனுலாம். சரிங்க மக்களே, நம்ம வந்து இது இருந்து இன்னும் மேலே போனோம்னா தான் சொன்னேன்ல அந்த உச்சிக்கு போயிட்டு வரோம். ஓகே டன். நம்மளுக்கு துணையாக பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, பழைய கோட்டையெல்லாம் இடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு கிடக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மரம் குண்டாக காய் பாருங்க. இது என்னது? நம்ம அன்றைக்கி வாங்கினமே அதுவா இல்லை இது நாகலிங்க மரமான்னு நினைக்கிறதா? போய்வா கொத்தா காய் பாருங்களேன். சே, இதெல்லாம் குரங்கு சாப்பிடாத இருக்கிறதுனால விட்டு வச்சிருச்சு. சரிங்க மக்களே, நான் கொஞ்சம் வீடியோ வந்து அங்கங்கே மட்டும் எடுக்கிறேன்.
கொஞ்சம் நம்ம போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது. தீபன் வந்து கிருட்டு நீ ஏறுவார், ஏன்னா கையில் கயிறு கட்டிட்டாருன்னு சொல்ல வந்தேன். மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் தான். சரி ஓகே. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க. பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. தெரியுறதா? அங்கே பார்த்தோம்ல கீழே ஒரு குருஜி, அவர் தான் தெரியுது. ரைட்டு மக்களே, போன் வேறு சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அப்பப்போ மட்டும் உங்களை சந்திக்கிறேன், ஓகேங்களா? சூப்பர் 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 சூப்பர். அம்மாடி மக்களே, அப்பா ஒன்றும் ஏறி மேலே வண்டி காமிச்சிட்டா ஃபுல்லாக எடுத்த மாதிரி. தீபு அண்ணாட்ட விசாரித்தேன், 60% வந்து மேலே வந்தாச்சு, ஒரு 40% மேலே போகணுமாம்மா. ஆஹா, 2 வழி போகுது. இதில் போகலாம், இதில் போ போதிலே போ. ஆமாம், உச்சியில் போய் இந்த ஏரியாவை பார்த்துடணும், சரியா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பாறை ஒன்று கீழேருந்து அப்படியே ஏறி வரோம். சரியா? ஆஹா, மகள் இங்கே பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக மேலே இருந்த இது ஜூஸ் எல்லாமே கொண்டு வந்து எல்லாம் கல்லையும் தான் கொண்டு வருவாங்க போல். 2 கல்லை நிற்கிது பாருங்க. ஐயோ, இது கப்பா பக்கத்தில், காலுக்கு பக்கத்தில் மட்டும் போகக்கூடாது, உதச்சிடும். ஃபுல்லாக கடை இருக்குப்பா மக்களே. கரெக்டாக பார்க்க வேணாம் பாருங்கள். ஏய், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலேருந்து மக்கள் வந்த வண்ணமாகவே தான் இருக்காங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகுங்கிறாங்க மக்களே. வாங்க போல வாங்க. எவ்வளோ தூரம் எதுன்ட்டு கொஞ்சம் தூரம் தான். அப்படியே மேலே வந்து இப்போ இருக்குது தெரியுமா, செம்ம சில்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி சுற்றிலும் அங்கே ஹில்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு மேலே கொண்டே காட்டுறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்களே, சிவன் பார்வதி, கீழே வந்து நந்தி. செம்மையாக இருக்குல்ல? இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அங்கங்கே கோயில் நிறைய இருக்குது. எத்தனை சிவலிங்கம் பாருங்களேன். முருகரா, நீ கும்பிட மாதிரி நினச்சண்டா. முப்பாட்டை முருகப்பெருமான் சுப்பிரமணியா, சிறப்பு. மக்களே இங்கே பாருங்க, பருவதமலை மாதிரியே இந்த படிக்கட்டு, ஏணி படிக்கட்டு பாருங்கள் மக்களே. தெரியுதா? இதை நம்ம எதிரே பார்க்கலையப்பா. வாங்க 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 போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, அப்படியே எத்தனை ஹில்ஸ் பாருங்களேன், வரிசையாக ஹில்லு, அங்கே நீர் தேக்கம், சுற்றிலும் பாருங்கள் ஹில்ஸு, அங்கங்கே செம்மல்ல. நம்மால் பேக் அடிச்சிட்டாரு, சந்தோஷங்கண்ணா. வருஷனும் வர மாட்டேற மக்களே. பாருங்க, அங்கே ஒரு அண்ணன் பாருங்கள், கிரிட்டு ஏறிட்டு இருக்காரு பாருங்க. அப்பா இங்கே பாருங்க, பாறையவே வந்து அப்படியே படிக்கட்டாக செதுக்கிட்டாங்க மக்களே. அது செதுக்கி பாலிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற ஆரம்பிச்சாச்சு. அப்பா இறைவா, இதான பார்க்க நல்ல மாதிரி ஏற்றி விடணும் மக்களே. அவ்வளோதான், பருவதமலை மாதிரியே தான். அந்த அளவுக்கு டஃப்னு சொல்ல முடியாது. அப்படியே அப்படி போகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி மீட் பண்ணுறேன் மகள்ஸ். இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஊர் கொண்டரங்கி மலை எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி. ஆஹா, சேவன் நம்மளால் அங்கே அங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. சரி மக்களே, ஆஹா, கீழே மட்டும் பார்க்கக்கூடாது, பார்த்தோம்னா கொஞ்சம் அளவு கிரிட்டு கொஞ்சம் காலு நடுக்க ஆரம்பிச்சிடும், சரியா? பாருங்க மக்களே, இதில் அட்ட டைமில் யாரும் இறங்க முடியாது. அவங்களாம் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏற முடியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமக்கு.
நல்ல வேலைங்க. கண்டிப்பாக அம்மாலாம் வந்திருந்தாங்கன்னா ஏற முடியாது. அவங்க அண்ணன்லாம் பாதிலே போனது தான் பெட்ரு. கண்டிப்பாக இதை அவங்களால முடியாது. அது ஏஜ் இருக்குல்ல மக்களே. அப்பா இதுலேருந்து பாருங்கள் புதுசாக கம்பி போட்டிருக்காங்க சரிதா. அதான் டேஞ்சரஸான பிளேஸை கடந்து வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா புதுசாக கம்பி போட்டிருக்காங்கல்ல அதை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்பா பாருங்களேன் மக்களே. சார்ஜிங் கம்மியாக இருக்குது, ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் மேலே போய்ட்டு மீட் பண்ணுற மக்களே. இதே மாதிரி ஏறிட்டு இருக்கு. இவரும் குழந்தைய தூக்கிட்டு மேலே வந்துட்டார். அப்படிங்க வந்த பொண்ணு இங்கே ஒரு மண்டை பொண்ணு. இங்கே பாருங்க எல்லாரும் இருட்டாக கூட கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்க மக்கள். சரி அங்கே கீழே வந்துட்டுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கடந்து ஏறி வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஆஹா சிவசிவா ஏங்க இது நான் பார்க்கல. இங்கே பாருங்க மக்களே. இங்கே நின்று இந்த வியூக்கும் அந்த வியூக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ் செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே இந்த பாறையை பார்த்துட்டு அங்கே பார்த்தா வேறு ஒரு உலகத்துக்கு அந்த மாதிரி இருக்குது. அங்கே இன்னும் மேலே போகலாம். அதான் பக்கத்தில் வந்துட்டோம். சூப்பர். மேலே வந்துட்டோம். நந்தி மக்களே. மேலே பசுவண்ணாம்பாங்க. அங்கே கர்நாடகாவில் வந்து நந்திக்கு பேர் வந்து பசுவண்ணான்னு சொல்லுவாங்க. வந்தாச்சு. யா சிவசிவா நந்தியம் பெருமானே. யா 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 ஃபைனலி சாதிச்சிட்டோம். இன்னமும் மேலே போயிட்டு வராங்க இந்த அக்கெல்லாம். சரி வாங்க மேலே போகலாம். சிவாய நமக்கு. பாருங்க எப்படி ஏறி போகுது. கொஞ்சம் கிருட்டுங்கிறதா தான் பயம்தான். கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். ப்ரோ எடுங்க ப்ரோ டிக்கெட். வீடியோ வீடியோ வீடியோ. அப்பா ஃபைனலி மக்களே. என்ன இன்னும் பாருங்க அங்கே போனால் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அங்கே பாருங்க அங்கே தான் டாப் அண்ட் அங்கே இருக்கு. ஓ இங்கே நந்தி. சரி வாங்க அங்கே போகலாம் மக்களே. பாருங்க வேற லெவலுங்க. செம்ம சில்லுங்க மக்களே. அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கு. வா வேற லெவல் வேற லெவலு. செம்ம சில்லுங்க. லைட்டாக காலை உள்ள விட்டோம்னா அவ்வளோதான். தெரியுதா? சிவனை போற்றி எந்நாட்டவனுக்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. நந்திய பெருமான் மேலே பக்கத்தில் நிற்கிறோம். தெரியுதா? மக்களே இங்கே பாருங்க அவங்க ஏறுறாங்கல்ல அப்படி தான் நம்மளும் ஏறணும். ஏறி அங்கே பார்த்துட்டு எகைன் மேலே வந்துட்டோம் மக்களே. மேலே ஒரு கோயில் சாதிச்சிட்டோம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எத்தனை மலை ஏறினோமோ இப்போ ரீசெண்ட் டேஸில் கர்நாடகாவில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சிறப்புங்க. ஆஹா சிவா சிவா வா மக்களே. இங்கே பாருங்க மேலே வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு இடம் கர்நாடகா ஃப்ளாக் பறந்துட்டுருக்கு. சே எல்லாமே விதி மக்களே. விதி விதி யாராலும் மாற்ற முடியாது. உள்ள போய் சாமி தந்துடுறேன். அடுத்து அங்கே போயிடலாம். இல்லை அங்கே போயிட்டு கொஞ்சம் கூட அங்கே போய்க்கலாம் மக்களே. ஏன்னா சார்ஜுக்கு மூஞ்சாலும் முடிஞ்சிடும். இந்த பாருங்க இங்கே இப்படி ஒரு கோயில் ஒன்று மேலே. யா இங்கே பாருங்க மக்களே. உள்ள சிவபெருமான். யா கோயிலிருந்து வாங்க அந்த இடத்துக்கு போய் காமிச்சிட்றேன். அந்த இடம் தான் ஹைலைட்டே நினைக்கிறேன். அப்பா செம்மையாக இருக்குது பாருங்க. ஆனால் அந்த பாறை கீழே பார்த்தோம்ல
அப்படியே துடுத்து நிற்கிற மாதிரி தான் மக்களே இருக்குது. கொஞ்சம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. ஷோ இது கனவானே தெரியல. நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறோமோ? எஸ் எஸ் வந்துட்டோம். ரொம்ப டேஞ்சரு. அதெல்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குது. பரவாயில்ல, இங்கே பிளாஸ்டிக் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அப்பா அங்கே கோவில் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேலே. செம்ம மக்களே. கொண்டரங்கி மலையில் மேலே வந்து சின்னதாக இருக்கும், இங்கே பாருங்க பெருசாக இருக்குது. பெரிய பாறை செதுக்கி வச்சுருக்காங்கப்பா. அடேங்கப்பா, தெரியுதா கர்நாடகா ஃப்ளாக். சாதிச்சுட்டோம் மாறா, வேற லெவலு. பாருங்க மக்களே, சரிதா ஃபுல்லாக பாருங்கள். அங்கங்கே பாருங்க எத்தனை குளமா ஏரி அதெல்லாம் பாருங்க, சரிதா சுற்றிலும் அங்கங்கே ஹில்லு ஃபுல்லாக ஏரி நிறைய இருக்குது. ஏங்க பரவாயில்லைங்க, கொண்டரங்கி மலையில் இந்த மாதிரி ஒரு ஏரி கூட பார்க்க முடியாது மக்களே. ஆனால் இங்கே பாருங்க சுற்றிலும் பாருங்கள் எத்தனை ஏரி இருக்கு. ஏரி ஓஹோ சூப்பர் ஃபுல்லாக ஏரி. நல்லா ஏரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 அடி மிகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கொண்டரங்கி மலை இதை விட கொஞ்சம் ஹைட்டு. ஆனால் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணியிருக்காங்க மக்களுக்கு செம்ம சேஃப்டி. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு பாருங்க அங்கே ஒன்று தான் மக்களே ஃபேக்ட்ரி. அங்கே தான் மக்களே ஃபேக்ட்ரி. அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ரி தான் இருக்க மாட்டிருக்கு. ஆமாம், அது ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தான். அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. வா ஏன் மக்களே யோசிச்சு பாருங்கள், கொண்டரங்கி மலை ஏறி மலை ஏறி பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா இப்படி அங்கே எவ்வளோ தூரம், ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் இருக்கும். இங்கிருந்து பார்த்தாலே இருக்குது எவ்வளோ பெருசுங்க. நம்ம இவ்வளோ பெரிய இந்த பூமியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தூசு கூட கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சம் நினச்சி பார்த்தாலே அப்போ இந்த இறைவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். நம்ம நினைக்கிற விஷயங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட பெரிய ஆளாக இருப்பாருங்க அவர் இறைவன். வா மக்களே அப்படியே படுத்துட்டா மக்களே, தெரியுதா? ஓ அப்பா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே படுத்துக்கிட்டு மேலே வானத்தை பார்த்தா அப்பா சான்ஸே இல்லைங்க. கேர்ள்ஸ் ஃபைனலி அப்படியே அங்கேருந்து திரும்பவும் கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். வாங்க மக்களே, இங்கே கடை, கோயிலுக்குள்ள போகலாமா? கடை சுவாமி. ஓகேங்க மக்களே, உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டாரு. செம்மையாக இருக்குதுங்க. சிவபெருமான் மீசை வச்சு சூப்பராக சிவலிங்கம் வந்து பாருங்கள் மக்களே. எல்லாம் கொண்டரங்கி மலை, பருவதமலை, வெள்ளிங்கிரி மலையிலும் சுயம்புலிங்கம். அப்புறம் இன்னும் நிறைய மலை கோயில் இருக்குல்ல தமிழ்நாட்டில், சேம் அதே மாதிரி தான். இங்கே இங்கே ஒரு பழைய ஒரு கோயில் ஒன்று, இங்கே நவகிரகம். மக்களே இது பாருங்க, வீர பத்திர சுவாமி. எங்கே போனாலும் நம்மளால் இங்கே நல்ல ஃபேமஸாக இருக்குதுங்க. ஆஹா, அருமை. சரிங்க மக்களே, அவ்வளோதான், கிளம்பலாம். கீழே நம்மளுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க, நம்ம போனால் தான் போக முடியும். மக்களே நெக்ஸ்ட்டு மங்கிக்கு வாங்கியிருக்கேன். மங்கிக்குனா டிஸ்கவுண்ட் 1 20 ரூபா. நான் இங்கே வந்து நான் வாங்க சாப்பிட்றதுல உங்களுக்கு எதாவது வியாபாரம் பண்ணலாம் நினச்சேன். மேலே வந்து கடை வச்சிருக்காங்கல்ல மக்களே. இங்கே பார்த்தீங்களா இல்லையா எத்தனை வெள்ளரிக்காயின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ಈ ಕಡೆ ಹಾಕಿ ಭಯ, ಈ ಕಡೆ ಹಾಕಿ. ಇವು ತಿಂದವೆ ಅಲ್ಲ.
தான் மக்களே இந்த விஷயத்தை நோட் பண்ணுறேன். அந்த எட்ஜில் பாருங்கள் மக்களே, மணி தொங்கிட்டு இருக்கு. டேய் அப்பா ரைட்டு. சரி மக்களே, ஏறும்போது எத்தனை பேர் இருந்தாங்க, இறங்கும்போது யாருமே இல்லை மக்களே. நான் மட்டும் தனியாக இறங்கிட்டு இருக்கேன். மேலே இருக்காங்க, கீழே இருந்தாலும் யாருமே இல்லை. அப்போ நான் தனியாக சோலவாக இறங்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஊர் மாதிரியே தான் மக்களே வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. கர்நாடகா நம்ம தமிழில் சேமு தான் மக்களே. சூப்பராக இல்லை, குழந்தைங்களாம் கூட பாருங்க எத்தனை பேர் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்பா ஓரளவுக்கு கீழே வந்துட்டேன் மக்களே. காஞ்சி போஞ்சி கிடக்குன்னு சொன்னேன்ல, லைட்டாக மழை தோறுதுங்க. செமங்க, சந்தோஷங்க. பார்க்கலாம், அப்புறமேல் மீட் பண்ணுறேன். எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். மேபி பேருக்கு வாய்ப்பு இருக்குது, நீ கண்டிப்பாக பெய்யுதா சொல்லி வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் கீழே வந்து வரப்போ நட சாத்திருந்துன்னு சொன்ன பாருங்க, அதுதாங்க மெயின் கோயில். அதுக்கப்புறம் என்னென்னா மொபைலுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கீழே போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை போய் பார்த்தேன் பாருங்க, அந்த கோயில் உள்ளே போக போக அவ்வளோ குடைவரை கோயில் தான். ஆனால் அவ்வளோ பெரிய குடைவரை கோயில் இது நான் வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பத்திரகாளிக்கு தனியாக சன்னதி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு சிவபெருமானுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே நிறையா சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுதான் மெயின் கோயில். அதை தாண்டி மேலே வந்து தீர்த்தம் எடுத்தமல்ல, அது ஒன்று. அதை தாண்டி மேலே வந்தோம் அப்படின்னா இந்த டாப்பு, ஓகேங்களா. மொத்தம் நிறைய நிலைகள் இருக்குது அங்கே. கண்டிப்பாக ஒரு டைம் கர்நாடகாவில் லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சிவகங்கா ஹில்ஸ்னு அடிச்சிங்கனாலே வரும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. சூப்பர்.